இந்த சாப்டரில் நம்ம டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், இந்த டிரான்சியன்ட் அப்படின்றது என்ன மீனிங்னா, ஸோ மினிமம் செகண்ட்ஸ் ஆஃப் டைமில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லோட்ஸ் ஆக்ட் ஆகும் ஒவ்வொரு பொசிஷனில். ஸோ டைனமிக்கலாக லோடு வந்து ஆக்ட் ஆகும் போது அந்த ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி டிஃபார்ம் ஆகுது, அதில் என்ன மாதிரியான வேரியேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் சிஸ்டத்தில் கீழே பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ப்ராஜெக்ட் ஸ்கிமேட்டிக் விண்டோவில் விட்டுருங்க. ஸோ இந்த டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சர், இந்த டிரான்சியன்ட் என்ன மீன் பண்ணுதுன்னா, டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் லோடு ஆக்ட் ஆகும் போது, ஸோ ஃபஸ்ட்டு செகண்டில் 100 நியூட்டன், செகண்டில் 200, ஸோ ஒவ்வொரு செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது, ஸோ டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆக லோடோட வேல்யூ வந்து வேரியேஷனில் ஆக்ட் ஆகும் போது அந்த ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி டிஃபர்மேஷன், அதில் என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். என்ஜினியரிங் டேட்டா, இந்த என்ஜினியரிங் டேட்டாவில் நம்ம என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அது சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக், எடிட். டிஃபால்ட்டாக ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ். ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆன்சர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கோ ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஜென்ரல் மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து ஒரு பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர். ஸோ பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர் வந்து காங்க்ரீட்டால் உருவாகிருக்கும். ஸோ ஜென்ரல் மெட்டீரியல்ஸில் காங்க்ரீட், ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சம்மில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா காங்க்ரீட் ஆட் ஆகிடும். ஸோ என்ன மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ, ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் தி ப்ராஜெக்ட். அப்டேட் பண்ணோன்னா நம்ம சூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தோன்னா எல்லாமே அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டு ப்ராஜெக்ட். ஸோ என்ஜினியரிங் டேட்டா நம்ம ஆட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணோம். ஸோ ரைட் கிளிக், ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் ஜாமெண்ட்ரி ட்ரான்ஸ்பீம். ஸோ ஜாமெண்ட்ரி வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாடல். ரைட் கிளிக், எடிட். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, ஸோ அந்த பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சரில் லோடிங் வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும்போது இந்த ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது, ஸோ இதில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி பிரிட்ஜ். நம்ம இம்போர்ட் பண்ண ஜாமெண்ட்ரி இதில் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அவுட்லைன் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜாமெண்ட்ரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து க்ரீன் மார்க்கில் இண்டிகேட் பண்ணோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் சாலிடில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அசைன்மெண்ட், இதில் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்குது. இந்த பிரிட்ஜ் வந்து கான்க்ரீட்டால் உருவாயிருக்கு. ஸோ அதனால் இந்த மெட்டீரியல் அசைன்மெண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணி கான்க்ரீட் நம்ம சூஸ் பண்ண மெட்டீரியல்ஸை இல்லை அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை மெஷ் பண்ணணும். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் மெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா சைஸிங். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சைஸிங்கில் இதை மெஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத வேரி பண்ணிக்கலாம். ஸோ ரெலவென்ட் சென்டர் ஃபைன். ஸோ ஃபைன் மெஷ்ஷாக நமக்கு வேணும், நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெஷ், ஜென்ரேட் மெஷ். ஸோ மெஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டிரான்சியன்ட் லோடு, அதாவது டைமை பொறுத்து வந்து நம்ம லோடை வந்து வேரி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அனாலிசிஸ் செட்டிங் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் செட்டிங்கில் என்ன மாதிரியான டைம் ஸ்டெப்பில் நம்ம சொல்யூஷன் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணணும். ஸோ ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து டைமிங்கை பொறுத்து தான் வந்து நம்ம லோடு வந்து இண்டிகேட் பண்ண முடியும். ஸ்டெப் கண்ட்ரோல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அண்ட் கரண்ட் ஸ்டெப் நம்பர், ஸ்டெப் எண்ட் டைம். ஸோ இந்த ப்ராசஸ் எந்த டைமிங்கில் வந்து முடியணும் அப்படின்ற வேல்யூ இண்டிகேட் பண்ணணும். 0.9 செகண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் ஆன் பண்ணியாச்சு. அண்ட் இனிஷியல் டைம் ஸ்டெப், ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற வேல்யூ இண்டிகேட் பண்ணணும். 0.1 அண்ட் மினிமம் டைம் ஸ்டெப் 0.1 அண்ட் மேக்ஸிமம் டைம் ஸ்டெப் 0.1. ஸோ நம்ம வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணிட்டோம். அனாலிசிஸ் செட்டிங்கில் ஸ்டெப் என் டைம், இந்த ப்ராசஸ் எப்போ முடியும் அப்படின்ற வேல்யூ இண்டிகேட் பண்ணிட்டோம். அண்ட் இனிஷியல் டைம் ஸ்டெப், மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டைம் ஸ்டெப் வேல்யூஸ் நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். ஸோ எந்த இடத்துல வந்து லோடிங் ஆக்ட் ஆகுது, ஸோ எந்த மாதிரியான லோடிங் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற நம்ம இண்டிகேட் பண்ணணும்.
ஸோ லோட்ஸ் ஃபோர்ஸ். ஸோ எந்த ஃபேஸில் வந்து லோட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ், ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை. ஸோ எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா Z டைரெக்ஷன். ஸோ Z டைரெக்ஷனில் நெகட்டிவில் லோட் ஆக்ட் ஆகும் ஒவ்வொரு ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி. இந்த பிரிட்ஜில் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே லோட் ஆக்ட் ஆகும், அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட்க்கு இங்கே லோட் ஆக்ட் ஆகும், அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட். ஸோ லோடிங் வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம லோடிங் கொடுக்கும் போதும் டைமுக்கு ஏற்ற மாதிரி லோட் கொடுக்கணும். ஸோ Z ஆக்சிஸில் நெகட்டிவில் நம்ம லோட் கொடுக்கணும். ஸோ நெகட்டிவில் லோட் கொடுத்தா தான் லோடு வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், அண்ட் டெஃபினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்னட்யூட். ஸோ இது வந்து டேரெக்டாக நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ண முடியாது, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம டேப்லார் ஃபங்க்ஷனாக தான் இண்டிகேட் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேப்லார் டைம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேப்லார் டேட்டா பார்த்தீங்கன்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லோட் கொடுக்கறதுக்கு இண்டிகேட் ஆகிடும். ஸோ எந்த வெக்டார், ஸோ எந்த டைரெக்ஷனில் நம்ம வந்து லோட் கொடுக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் இந்த டெஃபினேஷனில் டிஃபைன்ட் பை. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காம்போனன்ட்ஸ். ஸோ எந்த காம்போனன்ட்ஸ்னால் நம்ம லோடிங் கொடுக்க போகிறோம் அப்படின்ற டேப்லெட் டேட்டா இண்டிகேட் ஆகிடும் ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ Z டைரெக்ஷனில் நெகட்டிவில் நம்ம லோடிங் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ டைம் ஸ்டெப் நம்ம ஃபஸ்ட் இண்டிகேட் பண்ணோம், அண்ட் லோடிங் நம்ம இண்டிகேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து டைம் ஸ்டெப் 0 செகண்ட்ஸாக இருக்கும் போது, ஸோ இந்த லோடிங்கில் 0 இருக்கும் போது XYZல 0, அண்ட் 0.1 செகண்ட்ஸ் இருக்கும் போது Zல வந்து வேல்யூ -100, அண்ட் 0.2 செகண்ட்ஸாக இருக்கும் போது Zல -100, அண்ட் நெக்ஸ்ட் 0.3 இருக்கும் போது 0, 0.4 செகண்ட்ஸாக இருக்கும் போது 0, 0.5 செகண்ட்ஸாக இருக்கும் போது 0, 0.6, 0.7, 0.8, 0.9. ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம 0.9 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் அனாலிசிஸ் செட்டிங்கில் டைம் செட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இன் டைம் இதில் பார்த்தீங்கன்னா 0.9 செகண்ட்ஸ். ஸோ 0.9 செகண்ட்ஸ் வரைக்கும் இதில் லோடிங் ஆக்ட் ஆகும். ஸோ 0 செகண்ட்ஸாக இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபேஸில் Z டைரெக்ஷனில் 0 வேல்யூ, அண்ட் 0.1 செகண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது அதோட வேல்யூ வந்து -100 நியூட்டன் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது, அண்ட் 0.2 செகண்ட்ஸாக இருக்கும் -100, ஸோ 3 இருக்கும்போது 0. ஸோ இந்த மாதிரி லோடிங் வந்து நம்ம டைமை பொறுத்து வெரி பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம், அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் நம்ம இண்டிகேட் பண்ணால் ஜஸ்ட் இந்த ஃபோர்ஸை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ்க்கு செகண்ட் ஃபோர்ஸ் வந்து டூப்ளிகேட்டாக இருக்கணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஃபோர்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபோர்ஸ்லேருந்து அடுத்த டூப்ளிகேட் நம்ம பண்ணும் போது என்ன ஆகுனா லோடிங் ஸ்டெப்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லோடு ஆக்ட் ஆனதோட செகண்ட் லோடு வந்து அப்படியே அடுத்தது ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டூப்ளிகேட்னா என்னென்னா ஜஸ்ட் அதை காப்பி பண்ணுற மாதிரி அர்த்தம். ஆனால் லோடிங் வந்து நம்ம வேரி பண்ணி கொடுக்குறோம், எந்த ஃபேஸில் கொடுக்குறோம், ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லோட் அண்ட் எந்த செகண்ட்ஸில் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோர்ஸ் 2 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஃபேஸில் வந்து செகண்ட் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணோம். ஜஸ்ட் ஜாமெண்ட்ரி கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஃபேஸ் அப்ளை. ஸோ இந்த டேபிளார் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து நம்ம 0.1 செகண்ட்ஸ் அண்ட் 0.2 செகண்ட்ஸில் லோடிங் கொடுத்துருக்கோம், அண்ட் செகண்ட் ஃபேஸ்க்கு வந்து 0.2 அண்ட் 0.3 செகண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இதை 0 ஆக்கிடுங்க, அண்ட் நெக்ஸ்ட் வந்து -100, அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபோர்ஸ் 2 ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட். ஃபோர்ஸ் 3 நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் இதில் எந்த ஃபேஸில் கொடுக்க போகிறோம்னு இண்டிகேட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஃபேஸ் அப்ளை. இந்த டேபிளார் டேட்டாவில் வேல்யூஸ் வந்து இண்டிகேட் பண்ணணும். 0 அண்ட் -100, அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் 3 ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் எந்த ஃபேஸில் கொடுக்க போகிறோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த ஃபேஸ் அப்ளை. ஸோ இந்த டேபிளார் டேட்டாவோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். 0 அண்ட் -100, அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் ரைட் கிளிக் டூப்ளிகேட். ஸோ ஃபோர்ஸ் நம்பர் 5 எந்த ஃபேஸில் கொடுக்க போகிறோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். இந்த ஃபேஸ் அப்ளை. ஃபோர்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0 -100, அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட். ஸோ எந்த ஃபேஸில் கிளிக் பண்ண போகிறோம், ஸோ அந்த ஃபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை. ஃபோர்ஸ் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். 0
minus 100. And next force 6 right click பண்ணி duplicate எந்த ஃபேஸில் கொடுக்க போகிறோம், இந்த ஃபேஸ் அப்ளை. ஸோ ஃபோர்ஸோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், minus 100. ஸோ இந்த மாதிரி டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லோடிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து நம்ம இந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லோடிங் எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 0.1 seconds அண்ட் 0.2 secondsக்கு -100 நியூட்டனுக்கு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் நம்ம Z காம்போனன்ட்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு. அண்ட் செகண்ட் ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா லோடிங் கண்டிஷன் அப்படியே டைமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ 0.2 secondsக்கு செகண்ட் ஃபேஸில் -100 நியூட்டன் Z டைரெக்ஷனில் டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் 0.3க்கு -100. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் நம்ம ஃபோர்ஸஸை வந்து வேரி பண்ணியிருக்கோம் டைமை பொறுத்து. ஸோ இந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ என்ன மாதிரியான பவுண்டரி கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ், 4, 5, 6. ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் நம்ம வந்து டேபுலர் டேட்டாவாக லோடிங் வந்து அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ், ஃபிக்ஸட் சப்போர்ட் நம்ம இண்டிகேட் பண்ணணும். சப்போர்ட்ஸ், ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ எந்தெந்த எண்டெல்லாம் வந்து ஃபிக்ஸாக இருக்கும் அதை நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அந்த ஃபேஸ் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் ஸ்கூப்பிங் மெத்தடில் அப்ளை. ஸோ இந்த ரெண்டு ஃபேஸையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பவுண்டரி கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ ஃபோர்ஸிங் வந்து டாப் ஃபேஸில் டைமை பொறுத்து எப்படி வேரி ஆகுது, ப்ளஸ் எந்த எண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கிளியராக இண்டிகேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன், டிஃபர்மேஷன், டோட்டல் டிஃபர்மேஷன், டைரக்ஷனல் டிஃபர்மேஷன். ஸோ எந்த காம்போனண்ட்டில் நம்ம லோடு ஆக்ட் பண்ணியிருக்கோம், Z காம்போனண்ட்டில் நம்ம லோடு ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ Z டைரெக்ஷனில் நமக்கு வந்து டிஃபர்மேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் டிஃபர்மேஷன், டைரக்ஷனல் டிஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன், ஓரியன்டேஷனில் ஆக்சிஸ் நீங்கள் கிளிக் பண்ணி Z ஆக்சிஸ். ஸோ நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷனை சால்வ் பண்ணணும். சால்வ், ஜஸ்ட் இந்த சொல்யூஷன் சால்வ் ஆகும்போது இந்த சொல்யூஷன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சொல்யூஷன் அவுட்புட் இந்த வேல்யூஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சொல்யூஷன் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கன்வர்ஜன், ஃபோர்ஸ் க்ரைட்டீரியா, சப்ஸ்டிப்ஸ். ஸோ ஒவ்வொரு சப்ஸ்டிப்ஸ்க்கு எந்த மாதிரியான ஃபோர்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது அப்படின்றது கிளியராக இண்டிகேட் ஆகும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட் கன்வர்ஜன். ஸோ எந்த அளவுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டியூ ஆஃப் இன்க்ரிமெண்ட், மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் லோடு ஆக்ட் ஆகும்போது டிஃபர்மேஷன் வந்து எந்தெந்த டைரக்ஷன்லாம் மூவ் ஆகும் அப்படின்ற கிராஃப் இது இண்டிகேட் பண்ணும் ஒவ்வொரு குமுலேட்டிவ் ஐட்ரேஷனுக்கு. இந்த மாதிரி இந்த சொல்யூஷன் அவுட்புட்டில் ஸோ எந்த மாதிரியான சொல்யூஷன் நீங்கள் வியூ பண்ணுமோ ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோர்ஸ் கன்வர்ஜன்ஸ், ஸோ சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபோர்ஸ் கன்வர்ஜன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் கன்வர்ஜ் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்வர்ஜ் ஆன சொல்யூஷனை வேரி பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு கன்வர்ஜ் ஆகிருக்கு அண்ட் மேக்ஸிமம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு லோட் ஆக்ட் ஆகும்போது அந்த ஸ்ட்ரக்சரில் எந்த அளவுக்கு வந்து டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்ற வேல்யூஸ். சால்வர் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எந்த அளவுக்கு ரன் ஆகிருக்கு, ஸோ எந்த மாதிரியான ஐட்ரேஷன்ஸ் அதை ரன் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒவ்வொரு எலமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் எல்லா வேல்யூஸும் இதில் இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு சால்வ் ஆன சொல்யூஷன் பார்க்கலாம். டோட்டல் டிஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃப்ரேம்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேம்ஸ் 30 வச்சுக்கோங்க, ஆட்டோ செகண்ட்ஸ் 4. ஸோ இப்போ அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லோட் வேரியேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இந்த டேப்லெட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 0.1 செகண்ட்ஸ், 0.1 செகண்ட்ஸில் மேக்ஸிமமாக டிஃபர்மேஷன் எவ்வளோ தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அண்ட் 0.2 செகண்ட்ஸில், அண்ட் 0.3, 0.4. ஸோ அந்த சொல்யூஷன் கன்வர்ஜ் ஆகிருக்க வேல்யூஸ் எல்லாம் இண்டிகேட் பண்ணும். ஜஸ்ட் நீங்கள் அனிமேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அனிமேட். ஸோ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கேலில் இருக்குது. அதாவது இது 465961.5, அதாவது நார்மல் லோடிங்கில் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரூ ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ அனிமேட் பண்ணுங்கள். ஸோ லோடிங் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இண்டிகேட் ஆகும். 0.1 செகண்ட்ஸில், அண்ட் 0.2 செகண்ட், அண்ட் 0.3 அண்ட் 0.4. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த லோடிங் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோடிங் வந்து அதிகமாகுது, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபர்மேஷன் ரொம்ப கம்மியாகிடுது, அதுக்கப்புறம் டிஃபர்மேஷன் அதிகமாகுது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா,
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ சப்போர்ட்ஸ் வந்து இருக்கிற இடத்துல வந்து எந்த அளவுக்கு நம்ம லோடிங் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு டிஃபர்மேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரீ எண்டில் அதிகமான டிஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த கிராஃபிக் வந்து அதை இண்டிகேட் பண்ணுது எந்த அளவுக்கு வந்து லோட் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ்லேருந்து இப்படி வேரி ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடி லெவலில் வந்திருக்கு, ஜென் டிக்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் சடன் ரைஸ். ஸோ இந்த சடன் ரைஸ் எங்கே ஹேப்பன் ஆகுதுன்னா ஃப்ரீ எண்டில் பார்த்தீங்கன்னா எந்த சப்போர்ட்ஸுமே இல்லை. ஸோ லோடு வந்து டேரெக்டாக ஆக்ட் ஆகும் போது டிஃபர்மேஷன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதோட டேப்லெட் டேட்டா பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ எந்த அளவுக்கு மேக்ஸிமம் டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அண்ட் மினிமம் டிஃபர்மேஷன் ஒவ்வொரு டைம் ஸ்டெப்ஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாடலை ஒரிஜினல் மாடலோடு நீங்கள் வியூ பண்ணால் ஜஸ்ட் இந்த எட்ஜஸ் கிளிக் பண்ணி ஷோ அன்டிஃபார்ம்டு மாடல். ஸோ அன்டிஃபார்ம்டு மாடலோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அனிமேட், அதோட டிஃபர்மேஷன் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். அதில் எந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்குது அப்படின்றது கிளியர் விசிபிள் இருக்கும். நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸில் வச்சு பார்க்கணுன்னா ஷோ எலமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். ஸோ கான்டூர் பேண்ட்ஸ், அனிமேட். நெக்ஸ்ட் டைரக்ஷனல் டிஃபர்மேஷன் சொல்யூஷன். ஸோ Z டைரெக்ஷனில் எந்த அளவுக்கு டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ஸோ மேக்ஸிமமான டிஃபர்மேஷன் எந்த இடத்துல இருக்குது, ஜஸ்ட் இந்த ஃப்ளாஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம். ஸோ ஃப்ரீ எண்டில் அதிகமான டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அண்ட் மினிமம் சப்போர்ட்ஸ் வந்து 2 சப்போர்ட்ஸ்க்கும் இன்பிட்வீனில் வந்து லோட் ஆக்ட் ஆகும் போது டிஃபர்மேஷன் இல்லை. ஸோ சப்போர்ட்ஸ் இருக்கும் போது அதுக்கு மேலே லோட் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த சப்போர்ட்ஸ் வந்து இந்த லோடை வந்து கேன்சல் பண்ணிவிடும். ஸோ டிஃபர்மேஷன் அந்தளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. இது வந்து ப்ரோப். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எலமெண்ட்டில் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ இந்த எலமெண்ட்டில் எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ப்ரோப். ஒவ்வொரு எலமெண்ட்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்ற வேல்யூஸ் நம்ம இண்டிகேட் பண்ணுறது ப்ரோப். நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ்க்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணால் ஜஸ்ட் இந்த ஃபோர்ஸை கிளிக் பண்ணி இந்த சொல்யூஷனில் ட்ராக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ண ஃபோர்ஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த சப்போர்ட்டில் எந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் ரியாக்ஷன் வேல்யூஸ் இருக்குது அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்யூஷன், ரைட் கிளிக், ஈக்குவேட் ஆல் ரிசல்ட்ஸ். ஸோ சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. அந்த ஃபிக்ஸட் எண்டில் எந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் ரியாக்ஷன் இருக்குது, அதோட வேல்யூஸ் எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபோர்ஸ் ரியாக்ஷனோட ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. அதோட கிராஃபிக்கல் இண்டிகேஷன், ஸோ ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கும் அந்த ஃபோர்ஸ் ரியாக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது. ஸோ அனிமேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஃபோர்ஸ் ரியாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் அந்த அப்வர்ட் டைரெக்ஷனுக்கு போகுது அண்ட் நெக்ஸ்ட்டு வெர்டிகலாக டிக்ரீஸ் ஆகுது. அதாவது என்ன மீன் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட்ஸில் வந்து பாட்டம்லேருந்து அப்வோர்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் வந்து இந்த சப்போர்ட்டை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன்வர்டில் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த டவுன்வர்டில் டிக்ரீஸ் ஆகிறது என்ன மீன் பண்ணுதுன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த சப்போர்ட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ அதோட டேப்லர் டேட்டா ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ 0.1 செகண்ட்ஸில் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் எக்ஸில் எந்த நியூட்டனில் இருக்குது அண்ட் ஒயில் எந்த அளவுக்கு இருக்குது வேல்யூ. ஸோ அதோட டேப்லர் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஃபோர்ஸ் ரியாக்ஷன் ஜட்டில், ஸோ ஜட்டில் தான் நம்ம வந்து லோடிங் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட்ஸில் -100 நியூட்டன் வெர்டிகலாக டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணும்போது 100 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லோடு வந்து மல்டிபிள் ஆகிருக்கு. அப்போ என்ன மீன் பண்ணுதுன்னா 0.2 செகண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயும் செகண்ட் ஃபேஸ்லேயும் வந்து நம்ம லோடிங் ஆக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் 0.3 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ்லேயும் தேர்ட் ஃபேஸ்லேயும். ஸோ அப்போது ஒவ்வொரு டைமுக்கு ஸோ 0.1 செகண்ட்ஸ்க்கு வந்து 100 இருக்குது, 0.2 செகண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு லோடிங் ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்ற வேல்யூ வந்து இதில் இண்டிகேட் பண்ணுது. அண்ட் 0.9 செகண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு லோடும் ஆக்ட் பண்ணலை, பட் இருந்தாலும் அதில் சம் டிஃபர்மேஷன் வேல்யூஸ் இருக்குது. எதனால் அந்த டிஃபர்மேஷன் வேல்யூ இருக்குன்னா ஃபஸ்ட்டு லோடு ஆக்ட் ஆகும்போது ஸோ அதில் இருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஸோ லோடு ஆக்ட் ஆகும்போது ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து அந்த எலமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட் அந்த லோடு ஆக்ட் ஆகிட்டு வெளில வரும்போது அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ரிலீஸ் ஆகிற அந்த வேரியேஷனல் எஃபெக்ட்னால சம் டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த டிஃபர்மேஷன் தான் 0.9 செகண்ட்ஸில் எந்த லோடிங்கும் நம்ம கொடுக்காதப்பையும் சம் டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அதை இதில் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் ரியாக்ஷன் வேல்யூ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னா ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சொல்யூஷன் நமக்கு கிராஃபிக்கலாக வேணும் அப்படின்ற நம்ம இண்டிகேட் பண்ணோம். ஸோ டோட்டல் டிஃபர்மேஷன்
டைரக்ஷனல் டிஃபர்மேஷன். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நியூ சார்ட் அண்ட் டேபிள் இதை இண்டிகேட் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் சார்ட்டில் நம்ம செலக்ட் பண்ண வேல்யூஸ் வந்து இண்டிகேட் பண்ணிவிடும். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணுன்னா ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டைம், ஒய் ஆக்சிஸில் டைரக்ஷனல் டிஃபர்மேஷன், ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி எந்தளவுக்கு டிஃபர்மேஷன் ஆகிருக்கு அப்படின்ற கிராஃப் இது என்னென்ன குவான்டிட்டிஸ்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதில் இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் டிஃபர்மேஷன் இண்டிகேட் பண்ணணும். ஸோ டோட்டல் டிஃபர்மேஷன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இண்டிகேட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டேட்டாஸ் நமக்கு வேணுமோ ஜஸ்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். நம்ம கொடுத்த லோடிங் கண்டிஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் செகண்ட், தேர்ட், 4, 5, 6. ஸோ ஒவ்வொரு லோடிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரில் எந்த மாதிரியான டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். இந்த மாதிரி எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு வேணாலும் நம்ம டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டேப்லெட் டேட்டாவை நம்ம டைமிங் கொடுக்கணும். ஒவ்வொரு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி எந்த டைரக்ஷனில் லோடிங் ஆக்ட் ஆகுது அப்படின்ற வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணனா நம்ம டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ ரிப்போர்ட் ப்ரிவ்யூ கொடுத்திங்கன்னா நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம், என்னென்ன மாதிரி லோட்ஸ் அப்ளை பண்ணோம், என்ன மாதிரியான ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணோம், என்ன மாதிரியான சொல்யூஷன் அப்டெயின் பண்ணோம், எல்லா வேல்யூஸும் வந்து இண்டிகேட் பண்ணுவோம். ஜஸ்ட் ரிப்போர்ட் ப்ரிவ்யூ ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸோ ஜாமெண்ட்ரி நம்ம இம்போர்ட் பண்ணது அண்ட் அதோட மெட்டீரியல்ஸ் அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணது, என்ன டைப்ஸ் ஆஃப் மெஷ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் நெக்ஸ்ட் வந்து லோடிங் கண்டிஷன் எந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸோட லோடிங் கண்டிஷன் கிராஃப் அண்ட் செகண்ட் ஃபோர்ஸோட லோடிங் கண்டிஷன் கிராஃப், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் அண்ட் செவன்த். ஸோ இந்த லோடிங் கண்டிஷன் ஒவ்வொரு ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வேரி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ்க்கு இந்த கிராஃபிக்கலாக கொடுத்துருக்கோம், டைமை பொறுத்து நம்ம லோடிங் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் இண்டிகேட் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான சொல்யூஷன் நம்ம அப்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கிராஃப் வந்திருக்கும், அதோட டேபிளாக டேட்டா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண இந்த சார்ட் டோட்டல் டிஃபர்மேஷன் மேக்ஸிமம் எங்கே அக்கர் ஆகிருக்கு அண்ட் மினிமம் எங்கே அக்கர் ஆகிருக்கு அப்படின்ற வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணுறது ஜென்ரேட் ஆகிடும். இது ஜஸ்ட் நம்ம ரிப்போர்ட்க்கு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆஃப் bridge. ஸோ ப்ராஜெக்ட் சேவ் ஆகிடுச்சு.